இன்றைக்கி லஞ்ச் உருண்டை குழம்பு தாங்க. அதுக்கு உருண்டை குழம்பு பண்ணணுன்னா ஒரு 3 ஹார்ஸ் பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடலைப்பருப்பை எடுத்து ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் கட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் புளியை எடுத்து அதையும் தனியாக ஊற வச்சுக்கோங்க. தென் 3 மணி நேரம் கழித்து நம்ம ஊறின கடலைப்பருப்போட 1 டீஸ்பூன் வந்து சோம்பும் 2 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் நல்லா வேக வச்சுக்கோங்க. தென் நம்ம எப்போதும் செய்கிற மாதிரி கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு வெந்தயம், கடுகு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே குழம்புத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியும் குழம்புக்கு தேவையான தண்ணியை எடுத்து ஊற்றிடுங்க. கொஞ்சம் தேங்காயும் அதில் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்து அதையும் ஊற்றிடுங்க. குழம்பு ரெடி.